ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு உங்களுக்காக ஒரு டிஃப்ரெண்டான மூவி எடுத்துட்டு வந்திருக்கேன். இது ஒரு வேர்வுல்ஃப் மூவி. பொதுவா இந்த வேர்வுல்ஃப் படங்களை எடுத்துக்கிட்டா முழு நிலவு வரும்போது ஒரு மனுஷன் ஒரு உல்ஃபா மாறுவான், அப்படித்தானே இருக்கும். ஆனா இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எந்த அளவுக்குன்னா, இந்த ஒன்லைனரை கேளுங்களேன். ஸ்டேஜ்ல டிராமா ஆர்டிஸ்டா இருக்கிற நம்ம படத்தோட ஹீரோ தான் தம்பியோட மரணத்துக்கு யாரு காரணம் அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிப்பாரு. அந்த மாதிரி அவர் தேடி வரும்போது தான் தம்பி மட்டும் இல்ல, ஊருக்குள்ள நிறைய பேர் மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியும். இது எல்லாத்துக்குமே யாரு காரணம் அப்படின்னு தேடிட்டு வரும்போது அப்பதான் ஒரு விசித்திரமான மிருகத்தை பத்தி இவருக்கு தெரிய வருது. அது என்ன மிருகம்? அத ஒரு கட்டத்துல பிடிக்கலாம் அப்படின்னு போகும்போது அது கடிச்சதுல அதோட விஷம் இவருக்கு பரவிடும். காப்பாத்த போன நபர் கடைசியில குற்றவாளியா மாறின தருணத்தை அவர் யோசிப்பாரு. ஊர் ஜனங்க ஒட்டு மொத்தமா அவரை பிடிக்க முயற்சி பண்ணி அவரை சித்திரவதை பண்ணி அவரை அழிக்கணும்னு பாத்திருக்காங்க. ஆனா ஏன்? இத பத்தி இவங்க ஆராய்ச்சி பண்ணும்போதுதான் இதுக்கு பின்னாடி இன்னொரு மர்மம் இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அது என்னது? கடைசியில நம்ம ஹீரோ பழைய மாதிரி மாறினாரா? அவரு இந்த புரியாத புதிருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாரா? இத பத்தியெல்லாம் ரொம்ப விறுவிறுப்பா பயங்கரமா நமக்கு சொன்ன கதை தான் 2010 வெளியான த வோல்ஃப் மேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கதை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற அந்த லைக் எனக்கு ஒரு பயங்கர மோட்டிவேஷனா இருக்கும். படத்தோட ஆரம்பத்துல ஒரு சின்ன வாய்ஸ் ஓவர், அதாவது என்னதான் ஒரு சுத்தமான தூய்மையான மனிதன் கடவுளை நினைச்சு ஒவ்வொரு நொடியும் பிரார்த்தனை பண்ணாலும் இந்த சாபத்துக்கு யாரெல்லாம் ஆளாகிறாங்களோ அவங்கள அந்த கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது. அந்த சமயத்துல அது ஒரு ஃபுல் மூன் டே. நிலா ரொம்ப பிரகாசமா இருக்கும். அந்த நேரத்துல அந்த அடர்ந்த காட்டு பகுதிக்கு நடுவுல ஒரு நபர் என் முன்னாடி வா, எதுக்காக நீ ஒளிஞ்சு மறையணும், என் முன்னாடி வா அப்படின்னு விளக்கு புடிச்சிட்டு அந்த வழியா நடந்து வராரு. அப்படி அவர் சுத்தி முத்தி தேடி பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு அங்க ஒரு சத்தம். பார்த்தா அது சாதா பறவைகளோடது. அப்பாடா, அங்க எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி அவரு திரும்புவாரு பாருங்க. அந்த சமயத்துல அங்க ஒரு வேர்வுல்ஃப் இருக்கும். அது என்ன பண்ணுதுன்னா அவரை அட்டாக் பண்ணுது. அதோட நெகங்களை வச்சு அவரை கீரன உடனே ரத்தம் பீச்சுக்கிட்டு வெளியில வரும். இருந்தாலும் உயிருக்கு பயந்து வேக வேகமா அங்கிருந்து ஓடுறாரு. என்னை யாராவது காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு கூப்பிடும்போது சுத்தி முத்தி அது காடு தானே, யாருமே வரமாட்டாங்க. அப்படியே அவரு வேக வேகமா ஒரு சமாதி இருக்கிற இடத்துக்கு போறாரு. எப்படியாவது அதுக்குள்ள போய் கதவு சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த இடத்துக்கு வந்த அந்த வேர்வுல்ஃப் அந்த ஆளை அங்கேயே சாகடிக்குது. எப்படியே கட் பண்ண இங்க ஒரு ஸ்டேஜை காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அவர்தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவர் பேரு லாரி டால்பாட். நம்ம ஹீரோ ஒரு டிராமா ஆர்டிஸ்ட். அவர் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆடியன்ஸ்ல இருக்கிற ஒரு நபர் நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க பேரு குவென். ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே அவங்களோட பேக் ஸ்டேஜ்ல இருக்கும்போது அந்த இடத்துக்கு குவென் வருவாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி என்னோட பேரு குவென், உங்களோட பிரதர் பென்னுக்கு தான் என்ன நிச்சயம் பண்ணி கொடுத்திருக்காங்க. பென் அதுக்கு இங்கேயா இருக்கான், எனக்கு தெரியல. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே வெளியில போக சொல்லுவாரு. அதுக்கப்புறமா இவங்க தனியா பேச ஆரம்பிப்பாங்க. பெஞ்சமின் உண்மையிலே நல்லவனாச்சே, அவன் எதுக்காக நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு ஓடணும்? இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. பிளாக்மோர்ல பென்ன காணோம். அவரு காணாம போன அந்த நாள் ராத்திரி மட்டும் 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. என்னோட அப்பா உங்களை வர சொன்னாரா? இல்ல, நான் உங்க உதவியை தேடி இங்க நானா தான் வந்தேன். உங்களால எனக்கு உதவி பண்ண முடியுமா? இங்க பாருங்க மிஸ் குவென், எனக்கு இன்னும் அடுத்த 30 பெர்ஃபார்மன்ஸ்க்கு கான்ட்ராக்ட் இருக்கு. ஆனா புரிஞ்சுக்கோங்க, இது உங்களோட பிரதர் அதுக்கப்புறம் அப்பா சம்பந்தப்பட்டது. எனக்கு புரியுது குவென், ஆனா என்னோட கம்பெனி நாளைக்கு அமெரிக்கா கிளம்புறாங்க. நானும் கூட போய் தான் ஆகணும். அதனால இன்னைக்கு தயவு செஞ்சு கிளம்புறீங்களா? குவென் எவ்வளவு சொல்லியும் லாரி கேட்காதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்த விட்டு அவங்க போயிருவாங்க. இவங்க வந்து இவ்வளவு சொல்லிட்டு போயிருப்பாங்க இல்லையா, நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்கும். ஏன்னா அவரோட தம்பி பெஞ்சமினை வர காணோம். அவங்க அப்பா இதை நினைச்சு எந்த நிலைமையில இருப்பாருன்னு இவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. அதனாலேயே மனசு கேட்காம இவர் என்ன பண்றாருன்னா அடுத்த நாள் காலையிலேயே அங்கிருந்து நேரா பிளாக்மோருக்கு புறப்படுறாரு. அப்படி இவர் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது இவரோட ஒரு ஆல்பம் வந்து கீழே விழுந்துரும். பக்கத்துல இருந்த வயசானவர் அதை எடுத்து பார்த்துட்டு, இது உங்க அம்மாவா? ஆமா, இவங்க தான் என்னோட அம்மா. ஆனா இவங்க இப்ப உயிரோட இல்ல. என்னோட அப்பாவும் பிரதரும் பிளாக்மோருக்கு பக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அந்த வயசான நபர் என்ன பண்ணுவாருன்னா அவர் கையில இருக்கிற அந்த ஸ்டிக்கை வந்து கொடுப்பாரு. ஆக்சுவலி அது ஒரு சாதாரண ஸ்டிக்கே கிடையாது. அதுக்குள்ள ஒரு கத்தி மறைக்கப்பட்டிருக்கும். இதை நான் வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. இதை யாருக்காவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அது ஏன் நீங்களா இருக்க கூடாது? ஆனா நம்ம ஹீரோ இல்ல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கழிஞ்சு பிளாக்மோர் ஸ்டேஷன் வந்துடும். நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்க்கும்போது அவரோட போட்டோ திரும்பவும் கீழே விழுந்திருக்கும். அதை
எடுக்கும் போதுதான் பாக்குறாரு அந்த வயசான நபர் அந்த ஸ்டிக்கை அங்கேயே வச்சுட்டு போயிருப்பாரு. சோ இப்ப அவருக்கு வேற வழி இல்ல, அதை எடுத்துட்டு போய் தான் ஆகணும். அதுக்கப்புறமா அங்கிருந்து நேரா அவரு வீட்டை நோக்கி போவாரு. அவரோட வீடை பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும். அந்த இடத்துலயே கொஞ்சம் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க. இவரும் என்ன பண்றாருன்னா மெதுவா அவரோட வீட்டை நோக்கி போவாரு. டோர் ஓபன் பண்ணி உள்ள போனா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இவரும் ஹலோ யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு ஒரு நாய் வந்து நம்ம ஹீரோவை பயங்கரமா பயன்படுத்தும். சாம்சன் அமைதியாரு அப்படின்னு ஒரு குரல். யாருன்னு பார்த்தா இவரு தான் நம்ம ஹீரோவோட அப்பா. அவர் பேரு வந்து ஜான் டால்பாட். நம்ம ஹீரோ பேரு வந்து லாரன்ஸ் டால்பாட். லாரின்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா லாரன்ஸ்னு கூப்பிடுவாங்க. எனக்கு புரியுது நீ உன்னோட பிரதரோட விஷயத்தை கேள்விப்பட்டுதான் நீங்க வந்திருப்பேன்னு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்ன மன்னிச்சிடு லாரன்ஸ், உன்னோட பிரதர் பெஞ்சமின் அவன் இறந்துட்டான். நேத்து தான் அவனோட பாடியை கண்டுபிடிச்சாங்க. எனக்கும் வருத்தமா தான் இருக்கு, ஆனா என்ன பண்ண முடியும். அந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அப்பதான் அந்த இடத்துக்கு ஒருத்தர் வருவாரு. லாரன்ஸ், இவர்தான் சிங், என்னோட சர்வன்ட். உனக்கு ஏதாவது வேணும்னா இவரை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுவாரு. மிஸ் குவனுக்கு நான் வந்துட்டேங்கிற விஷயத்த சொல்லிருங்க. அதுக்கப்புறமா பெஞ்சமினோட பாடி எங்க வச்சிருக்காங்க அப்படிங்கறத கேட்டுட்டு அந்த இடத்துக்கு அவர் போறாரு. அப்படி இவர் அந்த இடத்துக்கு வந்த உடனே அங்க இருந்த ஒருத்தன், இதுதான் உங்களோட பிரதரோட திங்ஸ், இதை தவிர வேற எதுவும் எங்களுக்கு கிடைக்கல. நம்ம ஹீரோவும் என்ன பண்றாருன்னா அதை வாங்கிட்டு அந்த டெட் பாடியை பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது, இல்ல சார் வேண்டாம், எனக்கு தெரிஞ்சு அதை பாக்குறது நல்லது இல்ல. நான் அவன் வாழ்ந்த நாட்கள்ல அவன் கூடயே இல்ல, எப்போவாச்சும் அவனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போறாரு. அந்த மாதிரி போய் அந்த துணியை விலக்கி பார்த்தா அந்த டெட் பாடி ரொம்ப கொடூரமா சிதைக்கப்பட்டிருக்கும். நம்ம ஹீரோவால அதை பார்க்கவே முடியல. அதுக்கப்புறமா எங்க அவர் ஒரு மதுக்கடையில உட்காந்து தன்னோட பிரதரோட திங்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாரு இல்லையா, அதை வந்து பாப்பாரு. அதுல ஒரு செயின் கூட இருக்கும். அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பென்னோட மரணத்தை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஊருக்கு ஜிப்சிஸ் எப்ப வந்தாங்களோ அப்போல இருந்து தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த ஜிப்சிஸ் வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பென் அங்க போயிருக்கலாம். அவங்க கிட்ட ஏதோ கேக்குறதுன்னு போய் அவங்களோட சாபத்துல இவர் மாட்டிருப்பாரு. அப்பதான் இன்னொருத்தர், இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒரு விஷயமும் இல்ல, ஏன்னா டால்பர்ட் ஒரு ஜிப்சியை தானே கல்யாணம் பண்ணாரு. அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால அவங்க பயணம் அப்படி போறதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்ல. இந்த மாதிரி அவங்க அம்மாவை பத்தி பேசும்போது நம்ம ஹீரோ செம்ம காண்டாயிருவாரு. அவர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துக்கு எந்திரிச்சு வந்து சரக்கு எடுத்து அந்த ஆள் மூஞ்சிலே ஊத்தி, எங்க அம்மாவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்ல, நான் வெளியில தான் இருப்பேன், நீ எப்படி வெளியில போறேங்கிறத நான் பாக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்பதான் எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரிய வருது, இவரு லாரன்ஸ் டால்பாட் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி டின்னருக்கு எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருக்கும் போது அப்பதான் அங்க குவென் வருவாங்க. ஆனா அவங்களால ரொம்ப நேரம் அங்க இருக்க கூட முடியல. அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு போட்டு மனசுக்குள்ள தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும். அதனாலே அங்கிருந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாவும் பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு, நான் இன்னைக்கு பென்னோட டெட் பாடி போய் பார்த்துட்டு வந்தேன். அவன் உடம்ப இந்த அளவுக்கு செதைச்சது யாரு, ஒரு விலங்கா இல்ல ஒரு மனுஷனா, அது எனக்கும் தெரியல. பென்னோட பிலாங்கிங்ஸ்ல ஒரு மெடாலியனும் இருந்தது, அது எனக்கு தெரியும். அதுல இருக்கிறவரு ஒரு ஈஸ்டர்ன் சேலர், அதை அவன் ஜிப்சி கிட்ட இருந்துதான் வாங்கி இருக்கணும். அப்பனா ஜிப்சிக்கும் அவனுக்கு ஏதோ தொடர்பு இருக்கா? ஆமா, அவன் ஒரு நெகோசியேட்டர் ஆச்சே, அவன் தான் எங்களோட நெகோசியேட்டர். ஜிப்சிஸ் இங்க உள்ள வரணும்னா அதுக்கு சில நடவடிக்கைகளை எடுக்கணும், அதை பாத்துக்கிற வேலையில அவன் இருக்கான். இத மாதிரி சொல்லிட்டே அவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் வீட்லயே ஒரு டெலஸ்கோப் ஒன்று வச்சிருப்பாரு. அது வழியா அந்த நிலவை பாப்பாரு. முழு நிலவு இன்னும் கொஞ்சம் நாள்ல வரப்போகுது, நீ இனிமேல் ஜாக்கிரதையா இருக்கணும் லாரன்ஸ், நீங்க வந்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. அண்ட் நேரா இவர் எங்க போவாருன்னா மிஸ் குவென்னை பாக்குறதுக்காக போவாரு. அந்த மாதிரி அங்க போய், என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கு முன்னாடி என்னோட பிஹேவியர் ரொம்ப மோசமா இருந்திருக்கும், ஆனா இப்ப நான் உணர்ந்துட்டேன், இதுதான் பென்னோட பிலாங்கிங்ஸ், அவன் இதை உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். இதை பார்த்த உடனே அவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிருவாங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எப்ப வேணா என்ன கேட்கலாம், அவருக்கு என்ன ஆச்சுங்கிறத மட்டும் நான் தெரிஞ்சுக்கணும், என்னால முடிஞ்சதை நான் பண்றேன், நான் கூப்பிட்டதும் நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்கள பார்த்துட்டு அப்படியே அந்த வழியா போகும்போது அப்பதான் ஒரு ரூம் வழியா யாரோ எதையோ உச்சரிக்கிற மாதிரி சத்தங்கள் கேட்கும். ஆக்சுவலி அது அவரோட மனப்பிரம. உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அவருக்கு சில நினைவுகள் மட்டும் ஸ்ட்ரைக் ஆகும். என்னன்னா அப்ப அந்த சமயத்துல இவங்க சின்ன குழந்தைங்களா இருப்பாங்க. அவங்க அம்மாவோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்கு, அப்புறம் எதுக்கு இவர் சங்கடப்படணும்? அந்த மாதிரி இவர் நினைக்கும் போதுதான் ஒரு நாள் ராத்திரி இவரும் இவரோட பிரதரும் தூங்கிட்டு இருக்கும் போது அப்பதான் பென்னுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்கும். லாரன்ஸை அனுப்பி அது என்னன்னு பார்த்துட்டு வர சொல்லியிருப்பாரு. பென் ரொம்ப பயந்த சுபாவம் கொண்டவருனால அவர் அந்த ரூம்குள்ளேயே இருந்துப்பாரு. நம்ம லாரன்ஸ் தான் விலக்கு எடுத்துட்டு மெதுவா வெளியில போவாரு. அந்த மாதிரி இவர் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா ஒரே ரத்தக்கரையா இருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல அவங்க அம்மா இறந்து கிடப்பாங்க. பக்கத்துல அவரோட
அவரோட அப்பாவுமே இருப்பாரு. என்னன்னா அவங்க கையில இருக்கிற கத்தியை வச்சு அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க, எதனால பண்ணாங்க, இது எதுவுமே யாருக்கும் தெரியாது. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில பெஞ்சமினை இவங்க எல்லாருமே அடக்கம் பண்றதுக்காக போறாங்க. அதுவும் எங்கன்னு பார்த்தா அவரை அந்த வேர்வுல்ஃப் எந்த இடத்துல வச்சு கொலை பண்ணுச்சோ அந்த இடத்துக்கு இவங்க போறாங்க. ஃபியூனரல் முடிஞ்ச கையோட மிஸ் குவென் அந்த இடத்த விட்டு லண்டனுக்கு கிளம்புறாங்க. அவங்கள அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, எனக்கு புரியுது உன்னோட பிரதர் சாவுக்கு யாரு காரணம் நீ கண்டுபிடிக்க போற. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வேண்டாம். ஏன்னா இன்னைக்குதான் அந்த முழு நிலவு. இன்னைக்கு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துட்டு நாளைக்கு தேடப்போ. வெளியில எல்லாரும் இதுக்கு காரணம் ஒரு வேர்வுல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஜாக்கிரதையா இரு, என்னால உன்னையும் இழக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போயிருவாரு. ஆனா நம்ம ஹீரோ பத்தி தான் நமக்கு தெரியுமே, அவர் சொல்ற பேச்ச கேட்பாரா என்ன? அந்த இடத்த விட்டு உடனே கிளம்புறாரு. கொஞ்சம் கொஞ்சமா ராத்திரி ஆகுது. அந்த முழு நிலவு வெளியில வருது. நம்ம ஹீரோ நேரா அந்த ஜிப்சிஸ் இருக்கிற இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துக்கு வந்த உடனே பெஞ்சமினோட அந்த பெண்டன்ட்டை காட்டி, இதை என்னோட தம்பி இங்கிருந்து தான் வாங்கிட்டு போயிருக்கான், இது யாருகிட்ட இருக்கும் அப்படிங்கறத பத்தி கேட்கும்போது, நீங்க மலேவா கிட்ட தான் கேட்கணும். யாரு? அதோ அங்க இருக்காங்களே மலேவா, அவங்க தான். சோ அவங்களுக்கு இந்த மந்திரங்கள் எல்லாம் தெரியும் போல. அந்த இடத்துக்கு வந்த உடனே, என்னோட பிரதர் இது உங்ககிட்ட தான் வாங்கினான், அவன் இப்ப இல்ல, அவன் இறந்தப்போ அவன் கூட சேர்ந்து இன்னும் 2 பேர் இறந்து போயிருக்காங்க. இதை பார்த்தா கோயின்சிடன்ஸ் மாதிரி தெரியல. என் பிரதருக்கு என்ன ஆச்சுங்கிறத நான் கண்டுபிடிக்கணும், உன்னோட கையை இங்க வை அந்த மாதிரி சொல்லி அவங்க அதை பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அந்த ஜிப்சிஸை நோக்கி படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு நபர் இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கண்ணிமிக்கிற நேரத்துல அந்த இடத்துக்கு வந்து ஏதோ ஒண்ணு அந்த ஆளை கொலை பண்ணிரும். அந்த ஜிப்சிஸ் கிட்ட நிறைய விலங்கினமும் இருக்கும். அந்த சமயத்துல தான் ஒரு கரடி அங்க இருக்குமா, அதுக்கு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. என்னன்னு பார்த்தா அவங்கள சுத்தி ஏதோ ஒண்ணு வலம் வருது. அத பார்த்த உடனே அது பயந்து போயிரும். இந்த சமயத்துல தான் திடீர்னு ஒருத்தன் மயங்கி விழுகிறான். என்னன்னு பார்த்தா பின்னாடி இருந்து வந்து ஏதோ ஒண்ணு அவனோட உடம்பையே செதைச்சிருக்கும். இத பார்த்த உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அப்பதான் வெளியில வராரு. பார்த்தா ஒருத்தன் ஒரு கையை இழந்து பயந்து ஓடிட்டு இருக்கான். இங்க என்ன நடக்குதுன்னு ஒரு ஐடியா கூட கிடையாது. நீங்க எல்லாரும் எதுக்காக பயந்து ஓடுறீங்க, அது ஒரு டெவில், அது ஒரு டெவில் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓடுறான். அங்க ஏகப்பட்ட பேர் ரத்த வெள்ளத்துல இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, கன்னை எடுத்து அது என்னன்னு தேட போறாரு. இந்த சமயத்துல தான் அந்த இடத்துக்கு வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் அதுக்குள்ள ஒரு டெட் பாடி இருக்கிறத பாப்பாரு. அதை தொடலான்னு போனா அதுக்குள்ள இருந்த அந்த விஷயம் அவரோட விரல வெட்டிரும். கண்ணிமிக்கிற நேரத்துல அவரையும் அது கொன்றும். அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒரு சின்ன குழந்தை வேற தொலைஞ்சு போயிருவா. அவங்க அம்மாவும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வேர்வுல்ஃப் அவங்கள நோக்கி வேகமா போயிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ கன் எடுத்து அதை ஷூட் பண்ண ட்ரை பண்ணுவாரு. ஆனா இதுவுமே முடியாதனால ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அதுகிட்ட இருந்து அந்த அம்மாவை காப்பாத்துறாரு. அந்த குழந்தையோட அந்த அம்மாவையும் அங்க இருந்து பத்திரமா அவரு அனுப்பி வைக்கிறாரு. இந்த சமயத்துல தான் காட்டுறாங்க, அந்த சின்ன பையன் இருப்பான் இல்லையா, அவன் வேக வேகமா அங்க இருந்து ஓடிட்டு இருக்கான். அவனை துரத்திட்டு அந்த வேர்வுல்ஃப் போகுது. இதை நம்ம ஹீரோவும் கவனிக்கிறாரு. உடனே கீழே இருக்கிற கன்னை எடுத்து புல்லட்ஸை லோட் பண்ணி அதை ஷூட் பண்ணா அந்த புல்லட் அது மேல படவே படாது. எல்லாருமே பாக்குறாங்க, அந்த பையன் தன்னந்தனியா அந்த இடத்த விட்டு ஓடி இருப்பான். நம்ம ஹீரோ அவனை காப்பாத்துறதுக்காக பின்னாடியே போவாரு. ஆக்சுவலி அந்த இடத்த பாக்குறக்கே ஒரு மாதிரி அமைதியா இருக்கும். கற்களை தவிர வேற எதுவுமே இருக்காது. நம்ம ஹீரோவும், தம்பி இங்க பாரு, என்ன பார்த்து பயப்படாத, இங்க பாரு அப்படின்னு சொல்லும்போது அவன் இவரு வர்றத பார்த்து பயந்து போய் அந்த இடத்த விட்டு ஓடதான் பாக்குறான். நம்ம ஹீரோ என்னவோ தைரியமா இங்க வந்துட்டாரு. ஆனா அது என்ன விதமான மிருகனே தெரியாது இல்லையா, அந்த பயம் அவருக்கு இருக்கு. அந்த பையனை வேற காணோம். இந்த மாதிரி இவர் அந்த பையனை தேடிக்கிட்டு அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது மேல இருந்து வந்து அந்த வேர்வுல்ஃப் நம்ம ஹீரோவோட தோள்பட்டையிலே கடிச்சிரும். இந்த சமயத்துல அங்க வந்தவங்க கன்னை எடுத்து ஃபயர் பண்ணும்போது அது அந்த இடத்த விட்டு பயந்து ஓடி போகுது. நம்ம ஹீரோ இப்ப கடி வாங்கிட்டாரு. உதவிக்கு யாரையாவது கூப்பிடுங்க, மெலேவாவை வர சொல்லுங்க. நம்ம ஹீரோவையும் கூடாரத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தடவை அந்த பீஸ்டால கடி வாங்கப்பட்டா அதுக்கு மருந்தே கிடையாது, இவனும் அந்த பீஸ்டா தான் மாறுவான், அதனால இவனை நம்ம சாகடிக்கிறது தான் நல்லது. ஆனா மெலேவா என்ன சொல்றாங்கன்னா, அப்படி பண்ணா நம்மளை விட கொடூரக்காரங்க வேற யாருமே கிடையாது, இதுக்கு மருந்து வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா இவரை உண்மையா நேசிக்கிறவங்களால தான் இவரை விடுவிக்க முடியும். அந்த மாதிரி சொல்லி நம்ம ஹீரோக்கு ஸ்டிச்சஸ போட்டு அடுத்த நாள் காலையில அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. மேன்ஷனுக்கு வந்த உடனே ஹீரோவோட அப்பாவும் சிங்கு வராங்க. அவங்களால இதை நம்பவே முடியல. உடனே அவரை அங்க இருந்து உள்ள கூட்டிட்டு போவாங்க. அண்ட் இந்த சமயத்துல தான் காட்டுறாங்க, நாட்கள் மெதுவா நகர ஆரம்பிக்கும். அந்த முழு நிலவு அப்படியே கம்மியாகுது பாத்தீங்களா. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பேச்சு மூச்சு இல்லாமலே இருப்பாரு. குவென் தான் அவரை உட்கார்ந்து பாத்துட்டு இருப்பாங்க. ஆனா என்னமோ தெரியாது, அவரோட கண்ணுக்கு குவென் ஒரு ஏஞ்சல் மாதிரி தெரிவாங்க. அந்த நிலவு மொத்தமா மறைஞ்சிரும். அண்ட் இந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோக்கு சின்ன சின்ன விஷுவல்ஸ் எல்லாம் வந்து போகும். அதை பார்த்து அவரு ரொம்பவே பயந்து போயிருவாரு. குவென் ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஸ்டோரிஸ வாசிட்டு இருப்பாங்க. அவர் மேல இவங்களுக்கு ஒரு பாசமும் இருக்கு. ஏன்னா இவங்களுக்காக தானே அவர் உண்மையை கண்டுபிடிக்க போய் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாரு. அந்த வருத்தமும் அவங்களுக்கு இருக்கும். அந்த நாட்கள் நகர்றது நமக்கு நல்லாவே காட்டுவாங்க. அண்ட் ஒரு நாள் காலையில
சிங் அந்த இடத்துக்கு வரும்போது ரெண்டு பேருமே ஒரு விஷயத்த பாப்பாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துல எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இத பார்த்த உடனே டாக்டர் அவங்க வேகமா கூப்பிடுறாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவரே ஆச்சரியப்படுறாரு. அதாவது அவரால் அதை சொல்ல முடியல. என்னன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கல் ஆனது. அவர் திரும்பவும் சுயநனவுக்கு வருவாரா இல்லையாங்கிறதே அவருக்கு தெரியாம இருந்தது. ஆனா இப்போ அந்த காயங்கள் தன்னாலேயே ஆறிடுச்சு. அதுவும் எந்த வித மருந்தும் இல்லாம. இதை நினைச்சு அவரு புரியாம அந்த இடத்த விட்டே போயிடுவாரு சீக்கிரமா. நம்ம ஹீரோவோட அப்பா இருக்காரு இல்லையா, அவரு வந்து குவென் கிட்ட நீ லண்டனுக்கு போயிருக்கலாம், ஆனா இருந்தாலும் இந்த சிச்சுவேஷன்ல அவனை பாத்துக்கிறதுக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா அங்கிருந்து போயிடுவாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த நிலவு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. நம்ம ஹீரோவும் அந்த ராத்திரி நேரத்துல அவரோட காயத்தை செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அது ரொம்ப பயங்கரமான காயம். ஆனா இப்ப தழும்பாகி அந்த தழும்பே ஆறிக்கிட்டு வருது. அதுவும் ரொம்ப சீக்கிரமா. இப்ப அப்படியே இங்க நம்ம சிங்க காட்டுவாங்க. அவர் என்ன பண்றாருன்னா அந்த கன் எல்லாத்தையுமே அவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. அவருக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இவ்வளவு வருஷம் எதுக்காக நீங்க இங்க இருக்கணும்? நீங்க இங்க இருக்கிறதுக்கு அவசியமே இல்லையே. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஆனா அது எனக்கே தெரியல. அந்த சமயத்துல தான் அந்த புல்லட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்பதான் அவர் கவனிக்கிறாரு, அது எல்லாமே சில்வர் புல்லட்ஸ். நீங்க மான்ஸ்டர்ஸை வேட்டையாடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. சில நேரங்கள் மான்ஸ்டர்ஸ் நம்மளை வேட்டையாடாம நம்மளை பாதுகாக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு அவர் சொல்வாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த பிளாக் மூருக்கு புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு. அவர் வந்த உடனே நேரா நம்ம டால்பாட்டோட மேன்ஷனுக்கு தான் வராரு. எதுக்குன்னா நம்ம ஹீரோவை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக. ஆனா இவங்க ரெண்டு பேருமே எவ்வளவு சொல்லி பார்ப்பாங்க. ஏன்னா அவர் இப்போ ரொம்ப பயங்கரமா காயப்பட்டிருக்காரு. அவருக்கு இப்போ பழைய விஷயங்கள் எதுவும் ஞாபகம் இருக்காது. அவர் தொந்தரவு பண்ணாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவே வருவாரு. சோ அவர் வந்த உடனே இந்த மாதிரி, நான் தான் இன்ஸ்பெக்டர் பிரான்சிஸ், உங்களை மீட் பண்ணல சந்தோஷம், உங்க கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் வாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த இன்ஸ்பெக்டர் உள்ள வந்த உடனே அது என்னது, மிருகமா இல்ல ஏதாவது அமானுஷ்யமா, அது எப்படி இருந்தது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளை அதை நோக்கி கேட்கும்போது நம்ம ஹீரோ அது எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாரு. அதனால இது வேலைக்காகாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே, நான் அடிக்கடி கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷனுக்காக வருவேன், அதனால உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே? கண்டிப்பா இல்ல, வரேன் மிஸ்டர் லாரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாரு. இப்ப அப்படியே இங்க நம்ம ஹீரோ ஆத்தோரமா நின்னுட்டு இருப்பாரு. அந்த மாதிரி அந்த ஆறை பார்த்துட்டே இருக்கும்போது அவருக்கு அந்த வேர்வொல்ஃபோட விஷுவல்ஸ் வந்து வந்து போகும். அவர் என்ன ட்ரை பண்ணாலும் அது வந்து நிக்கிற மாதிரி தெரியல. இந்த சமயத்துல தான் குவென் அங்க வருவாங்க. இவரு அந்த ஆத்துல கல்ல தூக்கி போட்டு விளாண்டுருப்பாரு இல்லையா, நீங்களும் ட்ரை பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லித்தரேன். அண்ட் அந்த மாதிரி இவங்க ஒன்னா இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு சின்ன நெருக்கம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி இவங்க ஒன்னா சந்தோஷமா இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோக்கு ரொம்ப தூரத்துல கேட்ட ஏதோ ஒரு சத்தம் இவருக்கு தெளிவா கேக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு ஊரே குதிரையில புறப்பட்டு இங்க வந்திருக்கும். என்னன்னா டாக்டர் தான் இவங்களை எல்லாரையுமே கூட்டிட்டு வந்திருப்பாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ அந்த பீஸ்டால கடி வாங்கப்பட்டிருக்க, ஃபுல் மூன் ஆகும்போது நீயும் அந்த பீஸ்டா மாறுவ, உன்னால இந்த ஊருக்கே ஆபத்து, அதனால மரியாதையா எங்க கூட வந்துரு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. மரியாதையா வா டால்பர்ட், உன்னோட காயம் இயற்கைக்கு மாறா ஆறி இருக்கு, இது நார்மலே கிடையாது, மரியாதையா வா அப்படின்னு சொல்லும்போது இவர் ஒரு பார்வை தான் பாப்பாரு. அந்த குதிரை பயந்து போயிரும். இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அவரை பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி இவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவோட அப்பா கன்னை எடுத்து ஷூட் பண்ணுவாரு பாருங்க. எல்லாருமே அமைதியாயிருவாங்க. என்ன மன்னிச்சிருங்க கொலோனல், நான் உங்க தலைக்கு தான் எய்ம் வச்சேன், ஆனா அது படல. நீங்க மரியாதையா இங்க இருந்து போறது நல்லது. என்னோட சர்வன்ட் இங்க தான் இருக்கான், எல்லா இடத்துலயும் கன்ஸ் இருக்கு, யாரு எப்போ எப்படி சாவான்னு என்னால சொல்ல முடியாது, அதனால இந்த இடத்த விட்டு போறதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் பயந்து போய் அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. நம்ம ஹீரோவை இவனுங்க பிடிக்க ட்ரை பண்ணிருப்பாங்கல்ல, அப்ப நம்ம ஹீரோக்கு லைட்டா அடிபட்டு இருக்கும். அதை வந்து குவென் சுத்தம் படுத்திட்டு இருக்கும்போது அப்பதான் அவருக்கு அவங்க உடம்புல ஓடுற அந்த ரத்தத்தை நுகர முடியும். ஒரு கட்டத்துல அவங்கள கடிக்கலாம் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணுவாரு. ஆனா ஏதோ ஒரு பாயிண்ட்ல என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போவாரு. குவென்னுக்கு ஒண்ணுமே புரியாது. நம்ம ஹீரோ அவரோட ரூமுக்கு வராரு. வந்து அவரோட காயத்தை பார்த்தா அவராலேயே நம்ப முடியல. அது ரொம்ப ஆழமான ஒரு காயம். இப்ப பார்த்தா அந்த காயத்தை அங்க காணவே காணோம். இத பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறாரு ஏதோ ஒண்ணு சரியா இல்ல அப்படிங்கறத. உடனே அவர் வேக வேகமா அந்த ராத்திரியே போய் குவென்னோட ரூம் கதவை தட்டி, நீங்க இங்கிருந்து கிளம்பி ஆகணும். என்னாச்சு, நான் ஏதாவது தவறா செஞ்சுட்டேனா? நீங்க இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, தயவு செஞ்சு இங்க இருந்து நீங்க கிளம்பி ஆகணும் அந்த மாதிரி சொல்லி அந்த நாள் ராத்திரியே இவர் என்ன பண்றாருன்னா குவென்ன லண்டனுக்கு அனுப்பி வைக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த ஃபுல் மூன் வேற வரப்போகுதா. இந்த சமயத்துல அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சில பொறிகளை அங்க வந்து செட் பண்றாங்க. அந்த பிளாக் மோர் ஊரை காட்டும் போதே தெரியுது ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப உஷாரா இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அவங்கள தன்னைத்தானே பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கான வேலைகளை அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள தற்காத்துக்கிறதுக்காக சில்வர் புல்லட்ஸையும் அவங்க தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. அந்த மேன்ஷன்ல சாம்சன் ஒரு நாய் இருக்கும் தெரியுமா? இவ்வளவு நாள் அந்த நாய் நம்ம ஹீரோ கூட நல்லா தான் பழகி இருக்கும். ஆனா அந்த டைம் நெருங்க அந்த நாய் அவரை பார்த்து பயந்து அங்கிருந்து போயிடும். அந்த ஃபுல் மூன் இன்னும் வெகு தூரத்துல இல்ல. அந்த நாள் ராத்திரி நம்ம ஹீரோ துப்பாக்கி எடுத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அவரோட அப்பா வருவாரு. ஏன் குவென்னா இங்கிருந்து லண்டனுக்கு அனுப்புனேன், இந்த இடம் சபிக்கப்பட்டிருக்கு, இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அண்ட் அந்த சமயத்துல நம்ம ஹீரோட அப்பா இருக்காரு இல்லையா, ராத்திரி நேரத்துல எங்கேயோ வெளியில போவாரு. இத அவர் கவனிக்கவும் செய்யறாரு. உடனே அவருக்கு தெரியாம கன்னை எடுத்துட்டு அவரை வேக வேகமா பின்தொடர ஆரம்பிக்கிறாரு. அவர் அப்பா நேரம் எங்க போறாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்களோட கல்லறைக்கு தான் போறாரு. நம்ம ஹீரோவும் மெதுவா உள்ள வராரு. வந்து பார்த்தா அந்த சிலை இருக்கு இல்லையா, அது அவங்க அம்மாவோட சிலை. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் பின்னாடி ஒரு ரூம்ல இருந்து ஒரு வெளிச்சம் வருது. இவரும் என்ன பண்றாருன்னா அந்த வெளிச்சம் வர்ற டோரை நோக்கியே போக ஆரம்பிப்பாரு. அது ஒரு படிக்கட்டு மாதிரி கீழே போகும். அப்படி கீழே போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு டோர். இவரும் மெதுவா அந்த டோரை தாண்டி அந்த ரூம்குள்ள போறாரு. போய் பார்த்தா அங்க நிறைய கேண்டில்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு வித்தியாசமான சேருமே இருக்கும். அதை பாக்குறதுக்கே யாரையோ அதுல வச்சு கட்டி போடுறதுக்கு பயன்படுத்துற மாதிரி இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் இவங்க அம்மாவோட போட்டோ இருக்கு. இது எல்லாத்தையுமே இவர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இது உங்க அம்மாவோட சந்நிதி அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. யாருன்னு பார்த்தா மிஸ்டர் டால்பாட். எனக்கு புரியுது, உன்னோட அம்மாவை உன்னால இன்னும் மறக்க முடியல. எந்த ஒரு மகனாலையும் தன்னோட தாயை அந்த நிலைமையில பார்க்க முடியாது. எனக்கு அது தெரியும் லாரன்ஸ். உங்க அம்மாவை அந்த நிலைமையில பார்த்த நானே உடஞ்சு போயிட்டேன். என் கண்களை பாரு, நான் கிட்டத்தட்ட இறந்தவன் தான். இந்த மாதிரி அவர் பேசிக்கிட்டே என்ன பண்றாருன்னா லாரன்ஸா அந்த இடத்த விட்டு வெளியில அனுப்பி இவரு உள்ளால இருந்து அந்த டோரை லாக் பண்ணிக்கிறாரு. அவங்க உன்னை கொல்லுவாங்கன்னு நான் நினைக்கல, ஆனா கண்டிப்பா உன்னை பழி சொல்லுவாங்க லாரன்ஸ் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா உருமாற ஆரம்பிக்கிறாரு. அவரோட கை கால் அப்படின்னு எல்லா மாதிரி ஒரு வேர்வல்ஃபோட மொத்த ரூபமா இருப்பாரு. அவரோட ஊளையிடுற சத்தம் கேட்டதும் எல்லாருமே டோரை லாக் பண்ணி அவங்க உங்களை பாதுகாக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் பயந்தும் போறாங்க. இன்ஸ்பெக்டர் பிரான்சிஸ் இதை நோட்டீஸ் பண்ண உடனே அந்த சத்தம் வர இடத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ இப்போ ஒரு வேர்வல்ஃபா மாறிட்டாரு. அவர் ஒரு இறைய மோப்பம் பிடிச்சிருப்பாரு. அதை நோக்கி அவர் வேகமா வந்துட்டு இருக்கும் போது இதை பிடிக்கிறதுக்காக அந்த கும்பல் அவங்க செட் பண்ண அந்த டிராப் கிட்ட நின்னுட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த மான் கிட்ட வரும்போது அதுக்குள்ள அவர் விழுந்துருவாரு. எல்லாருமே நாம அதை பிடிச்சிட்டோம் அப்படின்னு கிட்ட வரும்போது ஒருத்தன் தவறுதலா கீழே விழுந்துருவானா, நம்ம ஹீரோ வந்து ஒரே அடிதான் நெகத்தால அவனோட முகத்தையே பேத்து எடுக்கிறாரு. ஒருத்தன் கன் எடுத்து ஷூட் பண்ணலான்னு வருவான். ஆனா அவனையும் உள்ள பிடிச்சி இழுத்து அவனோட கையை மட்டும் தனியா பிச்சு எடுத்து மேல வீசுவாரு. அங்க இருக்கிறவங்க யாராலையும் அவர் தடுக்க முடியாது. வெளியில வந்து அவரு எல்லாரையும் கொலை பண்ண ஆரம்பிக்கிறாப்ல. அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு வேகமா ஒருத்த ஓடுவான். அவன் தெரியாதனமா சேத்துல மாட்டிப்பான். சாக போறோம்னு தெரிஞ்ச உடனே கன் எடுத்து அவனை தானே ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா புல்லட் இருக்காது. அவ்வளவுதான், அவன் அந்த இடத்துலயே தலை துண்டாகி இறந்து போவான். இன்ஸ்பெக்டர் பிரான்சிஸ் இப்பதான் அந்த சத்தம் வந்த இடத்த நோக்கி வருவாரு. வந்து பார்த்தா நிறைய பேர் இறந்து கிடக்குறாங்க. அவங்களோட குடல் எல்லாம் வெளியில வந்து கிடக்கும். கடைசியா அந்த கூட்டத்துல ஒரே ஒரு வயதான நபர் மட்டும் தப்பிக்கலான்னு பாப்பாரு. ஆனா அவரும் நம்ம ஹீரோ கையால இறந்து போயிருவாரு. இவங்களோட கதறல் சத்தம், அந்த வேர்வல்ஃபோட ஊழியர் சத்தம், இது எல்லாமே இன்ஸ்பெக்டர் பிரான்சிஸ்க்கு கேட்கும். அந்த நாள் ராத்திரியே யாருமே மறக்க மாட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில லாரன்ஸ் அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. யாருன்னு பார்த்தா அது மிஸ்டர் டால்பாட். நம்ம ஹீரோ இப்பதான் சுயநனவுக்கே வருவாரு. அவரை பாக்கறக்கே ஒரு மாதிரி ரத்தக்கரையோட விகாரமா இருப்பாரு. நம்ம ஹீரோக்கு என்ன நடந்ததுன்னே புரியல. நீ ரொம்பவும் கொடூரமான விஷயங்களை பண்ணிருக்க லாரன்ஸ், ரொம்ப கொடூரமான விஷயம். இவர் இதை பார்த்து பயந்து போய் அங்கிருந்து ஓட ட்ரை பண்ணுவாரு. ஆனா அதுக்குள்ள எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. இன்ஸ்பெக்டர் பிரான்சிஸ், என்ன மன்னிச்சிருங்க மிஸ்டர் டால்பாட், எங்களுக்கு வேற வழி தெரியல அப்படின்னு அவர் சொல்லுவாரு. நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா எங்க லண்டனை காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோவை என்ன பண்றாங்கன்னு பார்த்தா அவர் ஆராய்ச்சி பண்றேங்கிற பேர்ல அவரை பிடிச்சி சித்திரவதைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரே ஒரு விஷயத்தை தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பாரு. எங்க அப்பா எங்கன்னு மட்டும்தான் அவர் கேட்டுட்டு இருப்பாரு. நீங்க மட்டும் அவரை தடுக்கலைன்னா அவரு எல்லாரையும் கொன்றுவாரு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஆனா எதையுமே கேட்காம அவங்க மேலும் மேலும் நம்ம ஹீரோக்கு இன்ஜெக்ஷன்ஸா கொடுத்து அவரை சித்திரவதைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அவரால் சுத்தமா முடியாம போயிடும். இந்த சமயத்துல தான் அவரோட அப்பா அவரை பாக்குறதுக்காக வருவாரு. எனக்கு புரியுது, இங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நான் தான் காரணம். ஆமா, நான் தான் காரணம். இதெல்லாமே இந்தியால இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அங்க ஒரு மலை மேல இருக்கிற குகையில ஒரு பழைய லெஜண்ட் வாழ்ந்துட்டு இருந்ததா எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. நானும் அங்க போனேன். அப்ப நான் ரொம்ப துருதுருன்னு இருப்பேனா, உன்ன மாதிரிதான் எங்கடா இருக்கு எப்படிடா இருக்கு அப்படிங்கறத தேடணும்னு ஆசைப்பட்டேன். அதை ஒரு வழியா தேடி கண்டுபிடிக்கவும் செஞ்சேன். நான் அந்த குகையும் பார்த்தேன், அதுக்குள்ள வாழ்ற அந்த பழைய லெஜண்டையும் பார்த்தேன். அது ஒரு சின்ன பையன், ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தவன். அவன் கரெக்டா இதோ இங்க கடிச்சா என்ன. ஆனா அப்ப எதுவுமே எனக்கு தெரியல. உங்க அம்மா இறந்த வரைக்கும்
என்னன்னு பார்த்தா இவங்க அம்மா எப்படி இறந்து போயிருப்பாங்கன்னா ஒரு வேர்வல்ஃபால கடிவாங்கப்பட்டு தான் இறந்து போயிருப்பாங்க. அதுவும் அந்த வேர்வல்ஃப் வேற யாரும் இல்ல, மிஸ்டர் டால்பாட் தான். ரொம்ப வருஷமா ஒவ்வொரு ஃபுல் மூன் டே வரும்போதும் நான் என்ன நானே அந்த ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணிக்கிட்டேன். சிங் தான் எனக்கு உதவியா இருந்தா, என்னோட ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட். 25 வருஷமா என் கூடயே இருக்கான். ஆனா அன்னைக்கு ஒரு நாள் நான் என்ன நானே பூட்டிக்க மறந்துட்டேன். அந்த சமயத்துல தான் உன் பிரதர் இறந்து போயிட்டான். இத கேட்ட உடனே நம்ம ஹீரோ செம்ம காண்டாவாரு. ஆனா அவரால் எதுவுமே பண்ண முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல முழு நிலவு வரப்போகுது, அதுக்கப்புறம் உனக்கே என்ன பண்ணுங்கிறது புரியும். அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுவாரு. அண்ட் இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த நாள் ராத்திரி. இன்னைக்கு தான் அந்த ஃபுல் மூன் டே. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோவை அடைச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க அவரை வச்சு நிறைய ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அந்த ஆராய்ச்சிய ஒரு ப்ரொஃபசர் எல்லாரும் முன்னாடி விளக்கிட்டு இருப்பாரு. அதுவும் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்து அவரை உதாரணமா காட்டி அவர் எதனால இப்படி மாறுறாரு அப்படிங்கறத அவரு கிளாஸ் மாதிரி எடுப்பாரு. அந்த இடத்துல அந்த போலீஸ்காரருமே இருப்பாரு. இந்த ப்ரொஃபசர் என்ன நினைச்சுப்பாருன்னா, நம்ம ஹீரோவை இப்படி கட்டி போட்டனால இவரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாலும் இவரால எந்தவித பாதிப்பும் வராதுன்னு இவரை நினைச்சிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோவால ரொம்ப நேரம் அங்க இருக்கவே முடியல. அவர் ஏதோ சொல்ல வராரு அப்படின்னு நினைச்சு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவரோட அந்த வாய்க்கட்டை அவுத்து விட்டா நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, இதோட சீரியஸ்னஸ் புரியாம நீங்க விளையாடுறீங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ரொஃபசர் கேட்கவே மாட்டான். இன்னைக்கு ராத்திரியே நீங்க எல்லாரும் சாக போறீங்க, உங்க எல்லாரையும் நான் தான் கொலை பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது எல்லாருமே சிரிக்கிறாங்க. இந்த சமயத்துல தான் காட்டுவாங்க அந்த இடத்துல முழு நிலவு தோன்றுது. இப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ மொத்தமா உருமாறி அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே அட்டாக் பண்ண பாக்குறாரு. ஒருத்தன் அவரோட உடம்புல மயக்க மருந்த செலுத்த ட்ரை பண்ணுவான். ஆனா அவரையும் அவரு விடல. இப்ப இங்க பிரச்சனை என்னன்னா, அந்த டோர் வந்து லாக் ஆயிருக்கும். அங்க இருக்கிறவங்க யாராலையுமே தப்பிக்கவே முடியாது. சும்மா இருந்தவன உசுப்பேத்தி விட்டது அந்த ப்ரொஃபசர் தானே. இவர் என்ன பண்றாருன்னா, அந்த ப்ரொஃபசரை தூக்கி ஜன்னல் வழியா கீழே தூக்கி எறிஞ்சிருவாரு. அவரோட உடம்புல அந்த கம்பி சொருவி அந்த இடத்துலயே அவர் இறந்துருவாரு. அங்க இருந்தவங்க எல்லாருமே அந்த கதவை உடைச்சிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. நம்ம ஹீரோ ஜன்னல் வழியா எட்டி குதிச்சு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிருவாரு. இத அந்த இன்ஸ்பெக்டரும் பாத்துருவாரு. நம்ம ஹீரோ இப்ப மொத்தமா உருமாறின ஒரு வேர்வல்ஃப். அவருக்கு தான் என்ன பண்றோங்கிறது சுயநனவிலே இருக்காது. நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு ஓடும்போது பின்னாடியே அந்த இன்ஸ்பெக்டர் கீழே இருந்து கன்னை வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டு சேஸ் பண்ணிட்டு வருவாரு. நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு ஓடும்போது மக்கள் அதை கண்டு பயந்து தலை தெறிக்க ஓட ஆரம்பிப்பாங்க. இதுல வேற ஒரு ட்ராம்ப் கவுந்து கீழேயே விழுந்துரும். இவர் என்ன பண்ணுவாருன்னா, அதுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே சாகடிக்கிறாரு. எங்க இந்த போலீஸ்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அதை பிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது, ஆனா அவங்க என்ன முயற்சி பண்ணாலும் அவங்க கையில அவர் மாட்டாம அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிருவாரு. நம்ம ஹீரோக்கு எங்க போறதுன்னு தெரியாம ஒரு பாலத்துக்கு கீழே வந்து ஒளிஞ்சுப்பாரு. இப்ப அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ பழைய நிலைமைக்கு மாறின உடனே அந்த இடத்த விட்டு அவர் கிளம்புறாரு. இப்ப அதே சமயம் எங்க நம்ம குவென்னை காட்டுறாங்க. அவங்க இங்கதான் ஒரு ஸ்டோரை ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அவங்களோட கடைக்கு வரும்போது உள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். என்னன்னு போய் பார்த்தா அங்க நம்ம லாரன்ஸ் இருக்காரு. உங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க உங்களை என்ன பண்ணாங்க, அவங்க என்னெல்லாம் என்ன பத்தி சொன்னாங்களோ அதெல்லாம் உண்மை. அது மட்டும் இல்லாம என்னோட அப்பாவும் என்ன மாதிரிதான், அவரு தான் பென்னை கொன்னாரு அப்படிங்கிற அந்த உண்மையை சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம அவரோட அம்மாவை கொன்னதும் தன்னோட அப்பா தான். குவென் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியும், இத குணப்படுத்த வழியே இல்ல. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா கண்டிப்பா இதுக்கான தீர்வும் இருக்கும் அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த டோர் கதவை யாரோ தட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, அந்த இன்ஸ்பெக்டர் அவங்களோட ஸ்டாஃப்ஸை கூட்டிட்டு அங்க வந்திருப்பாரு. லாரன்ஸ் எங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியாது, அவர் இங்க வரலன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் இதை லேஸ்ல விடுற மாதிரியே தெரியல. குவென்னையும் என்ன பண்றாங்க, இன்வெஸ்டிகேஷனுக்காக கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட ஸ்டோர் ஃபுல்லா தேடி பார்க்கும்போது அவங்க கண்ணுக்கு லாரன்ஸ் தெரியற மாதிரி இருக்கும். கன் எடுத்து ஷூட் பண்ணுவாரு பாருங்க, பார்த்தா அங்க அவரு இருக்க மாட்டாரு. அந்த இடத்துல லாரன்ஸ் இல்ல அப்படிங்கறத தெரிஞ்ச உடனே குவென்னையும் விட்டுருவாங்க. நம்ம லாரன்ஸை பத்தின விஷயங்கள் எல்லாமே நியூஸ் பேப்பர்ல பரவிட்டு இருக்கும். இவர் என்ன பண்ணுவாருன்னா, மொத்த நியூஸ் பேப்பரையும் காசு கொடுத்து வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு அவர் போவாரு. நம்ம குவென் ரா பகலா அந்த வேர்வல்ஃபா மாறின நம்ம லாரன்ஸை திரும்ப பழைய நிலைமைக்கு மாத்தக்கூடிய வழியை தேடி அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி இவங்க தேடும் போதுதான் ஏன்ஷியன் ஜிப்சி மெத்தட் அப்படின்னு ஒரு விஷயத்த பாக்குறாங்க. சோ அதை வச்சு இவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, கண்டிப்பா இதுக்கு ஜிப்சிஸ் கிட்ட ஒரு தீர்வு இருக்கலாம் அப்படிங்கறத இவங்க நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோ எங்க போறதுன்னே தெரியாம அங்க எங்கன்னு சுத்திட்டு இருப்பாரு. அண்ட் அதே சமயம் நம்ம குவென் ஜிப்சியை தேடிய தன்னோட பயணத்தை அவங்க தொடங்குறாங்க. ஆக்சுவலி இப்ப அவங்க ஜிப்சில யாரை தேடுறாங்கன்னா, அந்த மலேவாவை தான் தேடுறாங்க. அதே சமயம் அந்த இன்ஸ்பெக்டரும் நம்ம ஹீரோவை வலை வீசி தேடிட்டு இருக்காரு. அதுவும் அவங்க கையில சில்வர் புல்லட் இருக்கும். இப்ப அதே சமயம் இங்க நம்ம குவென்னை காட்டுவாங்க. அவங்க அந்த ஜிப்சிஸை தேடி பயணம் பண்ணும்போது ஒரு கட்டத்துல மலேவாவே அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. உனக்கு என்கிட்ட இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்,
எதுக்காக நீ என்ன தேடிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க லாரன்ஸ் டால்பாட் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு என்னால ஒன்றும் பண்ண முடியாது. இங்க பாருங்க, உங்களை நான் கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு அதுக்கான மாற்று வழி என்னங்கறத சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த சாபத்துக்கு விமோச்சனமே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நம்ம குவெனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. இனிமேல் உன்னை அந்த கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிடுவாங்க. இப்போ ஊருக்குள்ள அந்த இன்ஸ்பெக்டர் ஆளுங்களை கூட்டிட்டு வந்துட்டான். அவங்க எல்லார்கிட்டையும் இவர் என்ன சொல்றாருன்னா, இனிமேல் நீங்க லாரன்ஸ் டால்பாட்டை பார்த்தா அவன் கூட பேச்சுவார்த்தைக்கு இருக்காதீங்க, அவனை ஷூட் பண்ணிருங்க, அவனை கொன்றுங்க அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இப்போ அதே சமயம் இங்க நம்ம ஹீரோ அவரோட மேன்ஷனை நோக்கி தான் அவர் போயிட்டு இருக்காரு. உள்ள வந்து அவங்க அப்பாவை தேடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்பதான் அவர் ஒரு விஷயத்த பாப்பாரு பாருங்க, அவருக்கு தூக்கி வாரி போட்டுரும். என்னன்னா அது நம்ம சிங் ஒரு மாதிரி ரத்த வெள்ளத்துல இருப்பாரு. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. அந்த ஆள் கழுத்துல இருக்கிற சாவி எடுத்துட்டு அவங்க அப்பாவை தேடி போறாரு. இப்ப அதே சமயம் இங்க ஊர்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்திருப்பாங்க, ஆனா எங்கேயுமே லாரன்ஸ் டால்பர்ட் கிடைச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துக்கு நம்ம குவென் வர்றதை இந்த ஆள் பாத்துருவான். உடனே அவனும் என்ன பண்றான்னா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போறான். இங்க நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா கன்னை எடுத்து அதுல புல்லட்ஸை லோட் பண்ணிட்டு இருப்பாரு. குவென்னும் நம்ம ஹீரோவை தேடி வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை தேடிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் ஒரு ரூம்ல இருந்து பியானோ வாசிக்கிற சத்தம் கேட்கும். என்னன்னு இவரும் போய் பாக்குறாரு. பார்த்தா ஒருத்தன் சோஃபால இறந்து கிடக்குறான். அது மட்டும் இல்லாம அதுக்கு ஆப்போசிட் அந்த பியானோவை வாசிட்டு இருக்கிறதே மிஸ்டர் டால்பாட். ஒரு வழியா வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா, நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது ஒருத்தர் ஸ்டிக்கை வச்சுட்டு போயிருப்பாரு இல்லையா, அந்த ஸ்டிக்கை எடுத்துட்டு அவர் முன்னாடி வராரு. எனக்கு தெரியும் அந்த கன்ல சில்வர் புல்லட்ஸ் இருக்குன்னு, ஆனா அதால எந்தவித பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது இவரும் கன் எடுத்து ஷூட் பண்ணுவாரு. ஆனா அந்த துப்பாக்கி வேலையே செய்யாது. அவரும் அந்த ஸ்டிக்கை வச்சு இவங்க கூட சண்டை போடுறாங்க. இவங்க சண்டையில அந்த இடத்துல நெருப்பு பத்தி எரிய ஆரம்பிச்சிடும். மிஸ்டர் டால்பாட் நம்ம ஹீரோவை போட்டு அடி அடி நடிப்பாரு. அவரால் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு கட்டத்துல வேகமா அந்த குச்சியை திருப்பி அடிக்கலாம் அப்படின்னு வரும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அதை அப்படியே புடிச்சு அதுக்குள்ள இருக்கிற அந்த கத்தியை வெளியில எடுத்துருவாரு. சோ அது ஒரு சில்வர் ஸ்வாட். அதை வச்சு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா திரும்பவும் மிஸ்டர் டால்பாட் அவரை போட்டு பந்தாட ஆரம்பிச்சிருவாரு. நல்லா பாரு லாரன்ஸ், நல்லா பாரு, அந்த முழு நிலவு மொத்தமா தெரியும் போது உன்னால அந்த சக்திகளை உணர முடியும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்காம அவர் கூட திரும்பவும் சண்டை போடும் போது ஒரு கட்டத்துல அந்த முழு நிலவால இவங்க ரெண்டு பேருமே உருமாற ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இங்க ரெண்டு வேர்வொல்ஃப் இருக்கு. ரெண்டுங்களும் பயங்கரமா அடிச்சுக்குங்க. அதனாலேயே இங்க ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. மிஸ்டர் டால்பாட் லாரன்ஸை போட்டு பந்தாடுவாரு. அவரால் உருமானதுக்கு அப்புறமும் எதுவும் பண்ண முடியாத நிலைமைக்கு ஆயிடுவாரு. இந்த சமயத்துல தான் குவென் வேகமா அந்த மேன்ஷனை நோக்கி வராங்க. அந்த மேன்ஷன் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துல அவரை குழப்பலாம் அப்படின்னு வரும்போது இவர் என்ன பண்றாருன்னா எட்டி ஒரு உத விடுவாரு பாருங்க, நேரா அந்த ஆளு நெருப்புல போய் விழுந்துருவாரு. சோ இந்த வேர்வொல்ஃப்க்கு நெருப்பு சில்வர் இதுனா ஆகாது இல்லையா, அந்த நெருப்பு மேல பட்டதும் அவரோட பவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு வரும். அவரால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த சமயத்துல அவர் என்ன பண்றாருன்னா மிஸ்டர் டால்பாட்டை அட்டாக் பண்ணி அவரோட தலைய துண்டாக்கிடுவாரு. இந்த சமயத்துல குவென் வேக வேகமா அந்த இடத்துக்கு வராங்க. வந்து பார்த்தா அவரு ரத்த கலரியா நின்னுட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த இன்ஸ்பெக்டரும் கன் எடுத்துட்டு அங்க வந்துருவான். அந்த ஆளு வந்த உடனே நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணலான்னு வருவான் பாருங்க. கரெக்டா குவென் அதை வந்து தடுத்துருவாங்க. ஆனா நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணி அந்த இன்ஸ்பெக்டரோட கழுத்திலே கடிச்சிருவாரு. இந்த சமயத்திலே அந்த இன்ஸ்பெக்டர் குவென்ன இங்க இருந்து ஓடிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா கன் எடுத்துட்டு அங்கிருந்து ஓடிடுவாங்க. இப்ப இங்க சண்டை அந்த இன்ஸ்பெக்டருக்கும் நம்ம ஹீரோக்கும். அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோவால காயம் அடைஞ்சிருக்காரு. ஆனா அவரால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல. இந்த சமயத்துல குவென் அங்கிருந்து ஓடிடுவாங்க இல்லையா, இது நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவங்கள வேகமா துரத்த ஆரம்பிப்பாரு. இதை பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் கீழே கிடக்குற அந்த சில்வர் ஸ்வாடை எடுத்துட்டு இவரை நோக்கி பின்னாடியே ஃபாலோ பண்ணுவாரு. இவங்க எல்லாருமே அந்த மேன்ஷனை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த மேன்ஷனை காட்டுவாங்க பாருங்க. உள்ள நம்ம ஹீரோவோட அம்மா போட்டோ பத்திட்டு எரியும். அந்த மேன்ஷனே மொத்தமா தீ பிடிச்சு சாம்பலா ஆகுறத நமக்கு காட்டுவாங்க. இங்க நம்ம ஹீரோயின் தப்பிச்சு ஓட எல்லா போலீஸ் ஆபீசர்ஸும் வலை வீசி நம்ம ஹீரோவை தேடிட்டு இருப்பாங்க. கூட கடி வாங்கின அந்த இன்ஸ்பெக்டரும் வருவாரு. நம்ம குவென் அங்கிருந்து வேகமா ஓடி போகும்போது ஒரு கட்டத்துல அந்த இடத்தோட விளிம்புக்கு வந்து நிப்பாங்க. அது ஒரு நீர்வீழ்ச்சி. கீழே விழுந்தா எலும்பு கூட தேராது. அவங்களுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த இடத்துக்கு லாரன்ஸ் வந்துருவாரு. இவங்களும் என்ன பண்றாங்கன்னா பயந்து போய் கன்னை நீட்டி கிட்ட வராத அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துல கால் தடுக்கி கீழே விழுக அந்த துப்பாக்கியும் கை நழுவிரும். லாரன்ஸ் இங்க பாரு, உனக்கு என்ன தெரியும், நல்லா பாரு, நான் தான் குவென், உனக்கு என்ன நல்லா தெரியும். நம்ம லாரன்ஸும் அதை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. ஆனா இந்த சமயத்துல அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்களை நோக்கி வேகமா வந்துட்டு இருக்காங்க. நம்ம குவெனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க மனச கல்லாக்கிக்கிட்டு அந்த கீழே விழுந்த துப்பாக்கியை எடுத்து லாரன்ஸோட நெஞ்சிலேயே ஷூட் பண்ணிருவாங்க. அதுல இருந்தது ஒரு சில்வர் புல்லட். நம்ம ஹீரோ நில குழஞ்சு கீழே விழுந்துருவாரு. அவரு குவெனோட கையை பிடிக்கும் போது இவங்க பயந்துருவாங்க. ஆனா அவரு கொஞ்சம் கொஞ்சமா மாறுறத இவங்க பாக்குறாங்க. குவென், இது இப்படிதான் முடியணும்னு இருக்கு, என்ன மன்னிச்சிருங்க,
என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நம்ம ஹீரோ ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே அவரோட உயிரை விடுறாரு. இப்ப அந்த இடத்துக்கு எல்லாருமே வராங்க. அந்த இன்ஸ்பெக்டரும் வரான். அவன் அப்பதான் ஒன்னு ரியலைஸ் பண்றான். அந்த காயம் ஒரு வேர்வுல்ஃபால ஏற்பட்டது. அந்த காயம் பதிஞ்சாலே இவரும் ஒரு வேர்வுல்ஃபா மாற போறாருன்னு அர்த்தம். இந்த சமயத்துல தான் காட்டுறாங்க, அந்த முழு நிலவு எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் இவரும் ஒரு வேர்வுல்ஃபா மாறுவாரு. அதாவது இந்த கதையில அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது எங்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கும் அந்த இடத்துல தான் ஆரம்பமும் இருக்கும் அப்படின்னு சொல்றதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தது? இந்த மாதிரியான வீடியோஸை நீங்கள் அடிக்கடி பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போகிற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.